Very good afternoon. எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா? All right. So let's start. Okay, so இன்னைக்கு recap பண்ணுவோம் as usual and further new sounds கத்துப்போம். All right. So நிறைய schools வேற schools எல்லாம் கூட join பண்ணியிருக்கீங்க. Okay. So நம்ம அவங்களுக்கும் பேசிக்ல இருந்து புரியறதுக்காக நம்ம ஸ்டார்டிங் ரீகேப் as usual பண்றது தான் நம்ம. All right. So first இது எல்லாம் எதுக்கு கத்துக்கிறோம் சவுண்ட்ஸ்? ஏன்னா சவுண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சா நம்ம அதை கூட்டி படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் இருக்கு பிஏடி பேட் அப்படின்னு மனப்பாடம் பண்றோம். பட் இது ஒவ்வொருட சவுண்டு நம்மளுக்கு தெரிஞ்சா ப ஆ பேட் அதாவே கூட்டிக்கும். அழகா நம்ம சவுண்ட்ஸை கரெக்டா பண்ணோம்னா அதை கூட்டி படிச்சோம்னா பிளெண்ட் கூட்டி படிக்கிறது தான் பிளெண்டிங்ன்றது பெயர். இதுல 3 சவுண்ட்ஸ் இருக்கு. பேட் கூட்டி படிக்கிறது தான் என்ன பேரு? பிளெண்டிங். சோ இந்த சவுண்ட்ஸ் இப்ப வரைக்கும் நம்ம இத்தனை சவுண்ட்ஸ் ஐ திங்க் ஒரு 15 சவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த 15 சவுண்ட்ஸை டக்குன்னு ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம். ஆல் ரைட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சவுண்ட் எனக்கு தெரியல, இதை ரிப்பீட் பண்ணுங்க, இல்ல இதோட ஆக்ஷன் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் ஐ மீன் அந்த பர்டிகுலர் சவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எம் தெரியலன்னா எம்ன்னு டைப் பண்ணுங்க. அதோட சவுண்டு அதோட ஆக்ஷன் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். ஆல்ரைட், நான் சாட் பாக்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். மீன்வைல் நம்ம ரீகேப் பண்ணுவோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஸ். அதோட பெயர் வந்து எஸ், அதோட சவுண்ட் வந்து அதோட ஆக்ஷன் வந்து இப்படி கை வச்சுக்கணும். ஒரு எஸ்ஐ காத்துலயே நம்ம எழுதணும். செகண்ட் ஒன் வந்து அதோட பெயர் வந்து ஏ, அதோட சவுண்ட் வந்து அ. என் வாய் பாத்தீங்கன்னா மேல போகும். வவல்ஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வவல்ஸை தப்பா உச்சாரம் பண்ணோம்னா அதோட சவுண்ட் தப்பா சொன்னோம்னா பிளெண்டிங் தப்பா வரும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வேர்டுலயும் ஒரு ஒரு வார்த்தை ஐ மீன் வேர்டு மீன்ஸ் வார்த்தை, அந்த வார்த்தையில ஒரு வவல் இருக்கும். வவல்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன். AEIOU இந்த 5 வேர்ட்ஸ் ஐ மீன் 5 லெட்டர்ஸ் தான் வவல்ஸ். 5 வவல்ஸ் இருக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த வவல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது எல்லா வார்த்தையிலயும் வேர்ட்ஸ்லயும் வரும். ஓகே, அதனால அதோட சவுண்டு மட்டும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கவனிங்கன்னு சொல்றது. ஸோ செகண்ட் ஒன் வந்து வவல். அது வந்து ஏன்ற அதோட பெயர், ஆன்றது அதோட சவுண்ட். என் வாய் மேல போகுது ஆ, அது ஆக்ஷன் வந்து ஒரு எறும்பை நடக்க வைப்போம். அடுத்ததாக டி, அதோட சவுண்ட் வந்து ட, ஆக்ஷன் வந்து இப்படி டேன்னு சொல்லக்கூடாது, ட் 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 அப்படி சொல்லணும். அடுத்ததாக ஒரு வவல், அது வந்து ஈயம் சொல்லக்கூடாது, ஈயம் சொல்லக்கூடாது, வெறுமனே பாதியா ஏ ஏ ஏ. அதோட ஆக்ஷன் வந்து இப்படி. ஐன்ற அதோட பெயர், என்றது அதோட சவுண்ட், இதுதான் அதோட ஆக்ஷன். அடுத்ததாக பீன்ற அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து ப ப பேண்ட் சொல்லக்கூடாது. ஒரு மயில் வச்சுட்டு நம்ம இப்படி 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 பண்ணுவோம். என் என்ற அதோட பெயர், அதோட சவுண்ட், இப்படி நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சியும் கேவும் 2 பேரும் வந்து க என்ற சவுண்ட் தான் போடும். ஆனா எப்போ எந்த க வரும்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல் பார்த்துக்கோங்க. அந்த ரூல் படி எந்த க வரும்ன்றது. பட் ஆக்ஷன் 2 பேருக்குமே வேற வேற. சியோட ஆக்ஷன் வந்து இப்படி பண்ணுவோம், ஒரு பூனைக்குட்டி மாதிரி இப்படி பண்ணுவோம். கேயோட ஆக்ஷன் வந்து கிக்கிங் பண்ணும். 2 பேருமே க க என்று சொல்லக்கூடாது, க க க என்று தான் சொல்லணும். ஆல்ரைட், டவுட் இருந்தா டவுட் டைப் பண்ணுங்க. நான் அப்பவே ஸ்டாப் பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்றேன். அடுத்ததாக ஈன்றது ஒரு வவல். ஈன்றது அதோட பெயர். இப்போ என் வாயை கவனிங்க. இப்படி போகுது, இப்படி போல. இதுக்கு வந்து ஆ, இது வந்து எ. ஓகேங்களா? எக், எக்னு சொல்லும் போது என் வாய் எப்படி போகுது? எக். ஆப்பிள் சொல்லும் போது என் வாய் எப்படி போச்சு? ஆப்பிள். ஆ, இப்படி போச்சா? அதனால அது ரொம்ப முக்கியமா ஆவும் ஏவும் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஓகேங்களா? சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கவனிக்கணும். ஓகேங்களா? டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது எழுதணுமா எழுதணுமான்னு தெரியாது. ஓகேயா? அதனால ஸ்ட்ராங்கா கவனிக்கணும். ஸோ இதை வந்து முட்டையை உடைப்போம் இப்படி எ எ அப்படி. அடுத்ததாக ஹேச்னோட பெயர்,
ஹெச் கிடையாது, ஹெச் ஹெச். அப்புறம் அதோட சவுண்ட் வந்து அப்படி பண்ணணும். ஆக்ஷனும் அப்படி, சவுண்டும் வெறும்னே ஹ கிடையாது, ஹ. அடுத்ததாக ஆறுன்றதோட பெயர் ரெயின், ரோஸ். அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் நம்மளுக்கு மறந்து போச்சுன்னா ஆர் ஃபார் ரோஸ், ஆர் ஃபார் ரெயின். அப்போ ரெயின் சொல்லும் போது என்ன சவுண்ட் வருது? ரெயின். அதுதான் அதோட சவுண்ட். எம் என்ற அதோட பெயர் ஆக்ஷன் வந்து இப்படி பண்ணணும். ஓகே. டி என்றது அதோட பெயர் ட என்றது அதோட சவுண்ட். ட்ரம்ஸை வாசிப்போம். ட ட ட. இதுதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ரெண்டுமே புதுசா பார்த்தோம். ஜின்றது அதோட பெயர் க க என்றது அதோட சவுண்ட். ஒரு கையை எப்படி வச்சு வாஷ் பேஷன்ல தண்ணி சுழந்து போற மாதிரி க க க க க க க தான் அதோட சவுண்ட் போடுவோம். அடுத்ததாக ஓ என்றது அதோட பெயர் ஆ. இப்ப என் வாய் எப்படி போச்சு பாருங்க. ஆ எப்படி ரவுண்டா போகுது. ஆ, ஆன், ஆஃப். ஆக்ஷன் வந்து ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம், ஆன் ஆஃப். கிரேட். ரீகேப் பண்ணிட்டோம். இப்ப அடுத்ததாக நம்ம வந்து இன்னைக்கும் பார்க்க போறது வாவல்ஸ் தான் பார்க்க போறோம். ரைட்? ஒரு வாவல் தான் பார்க்க போறோம். அந்த வாவலோட பேர் வந்து யூ. யூ என்று அதோட பெயர். இப்ப நான் ஏன் எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி எழுதுறேன்? இது ஆல்ரெடி சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. இப்படி எழுதுனா அந்த லெட்டரோட சவுண்ட பத்தி பேசுறேன்னு அர்த்தம். என்னது? அந்த லெட்டரோட சவுண்ட பத்தி தான் நான் பேசுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம யூவோட சவுண்ட பார்க்க போறோம். விச் இஸ் நத்திங் பட் அ அ அம்பிரலா. அம்பிரலா சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருது? அ அம்பிரலா, அம்பிரலா. ஆல்ரைட். சோ அம்பிரலா. பாருங்க, இப்ப நான் யூவை காமிக்கிறேன். யூ, யூ. ஓகே. அம்பர்லா, அம்பர்லா, அம்பர்லா. அப்ஸ்டேர்ஸ், அப்ஸ்டேர்ஸ். மேல போகணும் அப்படின்னா என்ன சொல்வேன்? கோ அப்ஸ்டேர்ஸ், யூ வில் ஃபைண்ட் த புக் ஷெல்ஃப். கோ அப்ஸ்டேர்ஸ், யூ வில் ஃபைண்ட் அ புக் ஷெல்ஃப். மேல போனா அங்க ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும், அங்கிருந்து ஒரு புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லணும்னா கோ அப்ஸ்டேர்ஸ், யூ வில் ஃபைண்ட் அ புக் ஷெல்ஃப். ப்ளீஸ் கெட் தட் பர்டிகுலர் புக் ஃபார் மீ. ஆல் ரைட். அண்டர், அண்டர்னா இந்த பால் எங்க இருக்கு? the ball is under the table. டேபிளுக்கு அடியில இருக்கு. அண்டர். ஓகே. சோ நம்ம என்ன பார்த்தோம்? இதோட சவுண்ட் வந்து யூவோட பெயர் வந்து யூ, அதோட சவுண்ட் வந்து அம்பிரலா. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வருது? அ அ அ அம்பிரலா. ரைட்? சோ பாருங்க, யூ அ அம்பிரலா, அண்டர், அப்ஸ்டேர்ஸ். அ அ அ அப்படி. சோ உங்களுக்கு ஆக்ஷன் வந்து ஒரு அம்பிரலாவை திறக்கிற மாதிரி இப்படி அ அ அ அப்படி. சோ இப்ப என் வாய் எப்படி போச்சு? அ அ அ அப்படி போகுது. ஓகே. சோ அ எ இ அ. ஓகே. கிளியர்? சோ இந்த வாவல்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும் படிக்க. ஆல்ரைட். இப்ப பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வாவல்ஸ் வந்து 5 வாவல்ஸும் முடிச்சதுனால இங்க பாருங்க. இப்போ இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க கவனிச்சுக்கோங்க. ஃபானிக்ஸ்ல வாவல்ஸ் வந்து 2 டைப்பா படிப்போம். ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் படிப்போம். என்ன படிப்போம்? ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல். இப்போ இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே சவுண்ட்ஸ் தானே படிக்கிறோம். ஸோ எல்லாரையும் இப்படி எழுதிடலாமா? ரைட். ஓகே. ரைட், எழுதிட்டேன் நானு. ஓகே. சோ இப்போ வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது எது ஷார்ட் வாவல் லாங் வாவல்னா, இனிஷியலா உங்களுக்கு பழகுற வரைக்கும், ரூல்ஸ் தெரிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு லாங் வாவல் அப்படின்னா, லாங் வாவல் சவுண்ட், லாங் வாவல் சவுண்ட்னா அது வந்து அதோட பெயரை தான் சொல்லும். நேம், நேம். இதோட நேம் என்னது? ஏ. இதோட நேம் என்னது? இ. இதோட நேம் என்னது? ஐ. இதோட நேம் என்னது? ஓ. இதோட நேம் என்னது? யூ. சோ அதை இப்படி டினோட் பண்ணுவோம். எப்போ எல்லாம் அதோட பெயரை சொல்லுதோ அப்ப நம்ம இப்படி ஒரு கோடை போட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்படி கோடு போட்டிருந்தா அது வந்து லாங் சவுண்ட் சொல்றதுன்னு அர்த்தம். இப்படி கோடு போட்டு இப்படி போட்ட ஒரு நிலா மாதிரி இப்படி பண்ணி இருந்தா அது வந்து ஷார்ட் வாவல் சவுண்ட். ஷார்ட் வாவல் சவுண்ட். அது வந்து சவுண்ட தான் சொல்லுது. இங்க பாருங்க, சவுண்ட்.
அதோட சவுண்ட் இப்ப படிச்சோம் இல்லையா நம்ம. இது வந்து அ அ, இது வந்து எ எ, இது வந்து இ இ, இது வந்து ஆ ஆ, இது வந்து அ அ, அம்பிரலா அ அ அ, அப்ஸ்டெஸ். ஓகே, அப் அ அப் அப் அ ப, அப் அப் வருதா? ப அ அ அ, அவ்வளவுதான். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஷார்ட் வேர்ட். ஸோ இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், மிஸ் எழுதும் போது புக்ல இந்த மாதிரி சிம்பிள் போட்டா இருக்கும், ஒரு லைன் போட்டு இருந்து இல்ல இங்க ஒரு யூ போட்டு அப்படியே எழுதி இருக்கும். அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் எது ஷார்ட் சவுண்ட் படிக்கணும் எப்போ லாங் சவுண்ட் படிக்கணும் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்ட் தான். இதுக்கு தான் நம்ம வந்து ரூல்ஸ்ன்னு படிப்போம். நம்ம சிலபல் அப்படின்ற ஒரு இது டாபிக் படிப்போம். அந்த இடத்துல ஓப்பன் சிலபலா இருந்தா என்ன சவுண்டு போடணும், க்ளோஸ் சிலபலா இருந்தா என்ன சவுண்டு போடணும், அப்படியெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? பட் இப்போத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே இதுதான், இந்த சவுண்ட்ஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். லாங் சவுண்ட்னா இப்ப இது டக்குன்னு இது என்னது இப்படி சிம்பிள் போட்டு இது என்னதுன்னு கேட்டா இதை ஓன் தான் படிக்கணும். ஆன்னு படிக்க கூடாது. ஏன்னா என்ன சிம்பிள் இருக்கீங்க, ஒரு கோடு போட்டிருக்கு, அப்போ நீங்க அதோட பெயர் தான் சொல்லணும். ஓகேங்களா? சோ நீங்க வீட்ல பண்ண வேண்டியது இதோட பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்ப இது என்னது, இங்க வந்து ஒரு கோடு போடல, நிலா மாதிரி மேல இப்படி போட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப இது என்னது, என்னவா படிக்கணும் நானு, ஆ ஆ அப்படிதான் படிக்கணும், ஓன்னு படிக்க கூடாது. ஆல்ரைட். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன், சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் திருப்பி கேளுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க, நான் முன்னா இன்னும் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஸோ நான் அடுத்த சவுண்டுக்கு போகலாமா? போலாமா? அடுத்த சவுண்டு போறதுக்கு முன்னாடி நான் இந்த இன்னைக்கு சொல்லி கொடுத்ததோட வேர்ட்ஸை பார்ப்போம் நம்ம. இப்போ இன்னைக்கு புது வேர்டு கத்துக்கிட்டோம் தானே, புது சவுண்டு கத்துக்கிட்டோம் தானே, அப்போ அதோட வேர்ட்ஸ் நம்ம படிச்சு ஆகணும் இல்லையா? கம் ஆன், லெட்ஸ் லேர்ன் த நியூ வேர்ட்ஸ். ஓகே, இதை எழுதிட்டீங்க நான் நம்புறேன். போர்டு அழிக்கலாம் இல்லையா? ஆல் ரைட். யாருமே ரிப்பீட்னு சொல்லல. ஸோ நான் வந்து ஐ எம் கோயிங் ப்ரொசீடிங் பை த வேர்ட்ஸ். ஆல் ரைட். ஸோ யூட வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, அப் அப், அப்ன்ற வேர்டு எழுதலாம் தானே, அப். இங்க பாருங்க இன்னொன்னு, அஸ் 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 அஸ். ஓகேயா? ரைட். இப்ப இன்னொரு வேர்டு இங்க பாருங்க. இப்ப நான் இது எழுதுறேன். இது வந்து என்னது, ஹ, ஆக். ரெண்டு வாட்டி க, ரெண்டுமே சி ஆன் க சேர்ந்து வந்தா ஒரே வாட்டி தான் க படிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கிளாஸ்ல. ஆக், பேக். இப்போ நான் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டேன்னு சொல்லணும். நான் துணியெல்லாம் பேக் பண்ணி இப்போ வீட்டுக்கு ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டேன், அன்பேக் பண்ணிட்டேன். அன்பேக்னா நான் துணியெல்லாம் திருப்பி சூட்கேஸ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்போ அதுக்கு அன்பேக்ன்ற வேர்டு சொல்லணும். அப்போ இங்க நம்ம என்ன எழுதணும், அன் அன்பேக். என்ன சொல்றோம் நம்ம, அன்பேக். இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேர்டை போட்டு அதை ஆப்போசிட்டா மாத்துறோம். அப்போனா ஐ ஹவ் பேக்ட், ஐ ஹவ் அன்பேக் பண்ணிட்டேன்னா பேக்கிங் பண்ணி இப்ப வந்து எடுத்துட்டேன், அந்த பேக்கிங் எல்லாமே நான் இது பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இதுக்கு பேர் தான் ப்ரீஃபிக்ஸ். அப்போ பேக்கோட ஆப்போசிட் என்ன ஆயிடுச்சு, அன்பேக். எதனால, இப்படி ஒரு ப்ரிஃபிக்ஸ போட்டதுனால, இந்த மாதிரி முன்னாடி ஒரு வார்த்தை போட்டதுனால அதோட மீனிங்கே மாறுது. அது ஒரு ஆப்போசிட் எதிர் சொல்லா மாறுது. அது வந்து ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே பேக்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்கும் போது ஒரு கிராமரை லைட்டா நான் டச் பண்றேன். நான் நம்புறேன் உங்களுக்கு டீட்டெயில்டா கிராமர் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதனால நான் அப்பப்போ உங்களுக்கு அத மீனிங்க புரிய வைக்கிறேன். இதுலயும் டீட்டெயில்டா கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் எடுப்பேன். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் கிராமர் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அதனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அப்பப்போ ஒரு போனிக்ஸ் படிக்கும் போது ஈஸியா எப்படி படிக்கணும்னு ஒரு டிப் கொடுப்பேன். ஓகே, இப்போ பேக்ன்றது ஒரு வார்த்தை, கரெக்ட். இப்போ நான் இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ், பேக் பண்ணி முடிச்சிட்டேன், நான் பேக் பண்றேன், பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், பேக்டு. பேக்டு என்ன பண்றேன்,
packed. என்ன பண்றேன்? இடி ஆட் பண்றேன். அப்போ ஈஸியா இந்த பேக்ன்றது எனக்கு படிக்க தெரியும். பேக்கு பேக்குக்கு பக்கத்துல இடி போட்ட எட் எ பாருங்க, ஈயோட சவுண்ட் என்னது? எ எ டு எட் எட் பேக்டு பேக்டு எட் பேக்டு அப்படி படிக்க கூடாது. பேக்ட் பேக்ட் ஓகேங்களா? எட் எட் ஓகே பேக்ட். ஸோ பேக் பேக்ட் அன்பேக்டு. இப்ப இதே வந்து அன்பேக்ட். அப்ப இந்த மாதிரி வேர்டு அதுக்கு பின்னாடி போடுறது பேர் தான் சஃபிக்ஸ். ஒரு வார்த்தை போடுறதுனால அது வந்து பாஸ்ட் டென்ஸா மாறுது அப்படின்னா வந்து அன்பேக்டு சஃபிக்ஸ். நம்ம இடி வந்து என்னது? சஃபிக்ஸ் அங்க. ஓகேங்களா? பேக் பேக்டு இது சஃபிக்ஸ். ஸோ இந்த வார்த்தையில ப்ரிஃபிக்ஸும் இருக்கு, சஃபிக்ஸும் இருக்கு. ப்ரிஃபிக்ஸும் இருக்கு, சஃபிக்ஸும் இருக்கும். முன்னாடி போட்டா அது ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்டா அது சஃபிக்ஸ். ஆல்ரைட். இப்ப இன்னொரு ரூலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு ரூலும் உங்களுக்கு சொல்லி தரேன். கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். சாட் பாக்ஸ் இன்டராக்டிவா வைங்க, அப்பதான் எனக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு பாருங்க. இப்போ ஒரு கவனிங்க. இப்போ இன்னொரு வார்த்தை எழுதுறேங்க பாருங்க, ஸ்டாப். என்ன எழுதுறேன்? ஓகேங்களா? இந்த சத்தம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, இது எஸ் இங்க நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டு இருக்கோம். ட ஆ ஸ்டாப். இப்ப இத பாஸ்ட் டென்ஸ் ஆக்கும் போது இங்க நான் வந்து இன்னொரு பியும் போடுவேன். ஏன் இன்னொரு பி போடுறேன்? எதுக்கு? இங்க வந்து இன்னொரு கே போடல, பட் இங்க வந்து இன்னொரு பி போடுறேன். ஏன்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்டாப்னு எழுதும் போது நான் என்ன பண்ணனா, எப்பவுமே வவல்ல கவுண்ட், வவல் எங்க இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணும். இதுதானே வவல், நம்மளோட வவல். ஓகேங்களா? சோ நான் வீன்னு எழுதுறேன் இங்க வவல். இது என்ன? வவலுக்கு பக்கத்துல இது என்னது? கான்சனன்ட். இது என்னது? கான்சனன்ட். ஓகேங்களா? இருங்க, அங்க போர்டு தெரியல, நான் வந்து மேல எழுதுறேன். இது இங்க பாரு. இப்போ இது வவல், இது கான்சனன்ட், இது கான்சனன்ட். கரெக்டா? இப்போ வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணா, வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். இப்ப நான் கவுண்ட் பண்ண இங்க 1 2 வருது. 1 2 வந்தா டபுள் ஐ டூ. டபுள் ஐ டூ எதை டபுள் பண்ணணும்? அங்க லாஸ்டா முடியிற கான்சனன்ட்டை நான் டபுள் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் டபுள் பண்ணணும். இங்க பாரு, அதனாலதான் இங்க பிய நான் டபுள் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இந்த ரூல் ஃபாலோ ஆகும். இங்க பாருங்க, இங்க வந்து வவல் வருது, இங்க கான்சனன்ட் வருது. வவல்ல இருந்து நான் கவுண்ட் பண்றேன் 1 2. 1 2 வந்தா டபுள் ஐ டூ. டபுள் எதை பண்ணணும்? லாஸ்ட்ல முடியிற கான்சனன்ட்டை நான் டபுள் பண்றோம். இங்க பாருங்க, வவல்ல இருந்து கவுண்ட் பண்றேன், இங்க வவல் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது கான்சனன்ட், இங்க கான்சனன்ட். இங்க என்ன ஆச்சுட்டு 1 2 3 வருது. 1 2 3. நோ டபுளிங் ஐ டூ. நான் அங்க டபுள் பண்ண மாட்டேன். 1 2 3 வந்தா என்ன பண்ணணும்? இந்த லாஸ்ட்ல இருக்கிற கான்சனன்ட்டை நான் டபுள் பண்ண மாட்டேன். நோ டபுளிங் ஐ டூ. புரிஞ்சுதுங்களா? சோ இன்னைக்கு இந்த ரூலும் கத்துக்கிட்டீங்க. ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்தா இடி ஆட் பண்றோம். இடி ஆட் பண்ணும் போது இத பாத்துக்கிட்டீங்கன்னா 1 2 டபுள் ஐ டூ, 1 2 3 நோ டபுள் ஐ டூ. ஓகேயா? இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 டபுள் ஐ டூ, 1 2 3 நோ டபுளிங் ஐ டூ. ஓகேயா? கிளியர்? நான் கிளியர்னு சொல்லுங்க. போட அழிக்கலாமா? எழுதிக்கோங்க. இப்ப நம்ம இன்னும் யூ வேர்ட்ஸ பாத்துக்கலாம். அப்புறம் நடுவுல உங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணவோ இல்ல டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதும் போது ஸ்டாப்டு அப்படி சொல்லும் போது ஸ்டாப்டு டபுள் பி வரணும். இந்த மாதிரி ஒரு பியோட நிறுத்திடாதீங்க. ஆனா இப்ப இன்னொரு வேணா எக்ஸாம்பிளும் பாத்துக்கோங்க. இதே ஸ்பாட். ஐ ஸ்பாட் த டாக். ஐ ஸ்பாட்டட் த டாக். நான் அந்த டாக அங்க பார்த்துட்டேன், ஸ்பாட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பாட்டட். இங்க பாருங்க, வவுல் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இங்க அது 1 2. அப்ப நான் டி என்ன பண்ணுவேன்? டபுள் ஐ டூ. அப்போ டி டபுள் ஸ்பாட்டட். அப்போ ஸ்பாட்டட். ஐ ஸ்பாட்டட் த டாக். இப்போ டி நான் டபுள் பண்ணேன். ஏன்னா இங்க என்ன வந்தது? எனக்கு வவுல்ல இருந்து கவுண்ட் பண்ணா 1 2 வந்தது. டபுள் ஐ டூ.
ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த மாதிரி மற்ற வேர்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்றது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? போலாமா அடுத்ததுக்கு? நான் இன்னும் ஸ்லோவா போனோம்னா சொல்லுங்க, நான் இன்னும் ஸ்லோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்குன்னா எஃப்ன்னு டைப் பண்ணுங்க, ஸ்லோவா போனோம்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எதையாவது டைப் பண்ணுங்க ஆனா. ஓகேங்களா? இன்டராக்டிவா வச்சுக்கோங்க கிளாஸ், அப்போதான் எனக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது. ஓகேயா? இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டீங்க. கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆல் ரைட், அடுத்தது போறேன் நான், போட ரப் பண்றேன். ஸோ நம்ம நிறைய டேர்ம்ஸும் இன்னைக்கு பார்த்தோம். ஒன் டூ டபுள் ஐ டூ பார்த்தோம். சஃபிக்ஸ்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஓகே, இப்போ நான் யூவோட வேர்ட்ஸை கடகடன்னு எழுதுறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப், அப் செட், அப்செட், அப்செட். நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஓகே, நீங்க சேட் பாக்ஸ்ல டைப்பே பண்ண மாட்டீங்க. So upset, up, upset, set, upset, right? இப்ப அடுத்தது up, 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 on, up, on, up on. ஓகே, வருதா? படிக்க கூட்ட யாருக்காவது வரல, பிளெண்டிங் வரலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். இங்க பாருங்க, up, up, on, on. அப்ப தனியா கூட்டுங்க, ஆன தனியா கூட்டுங்க. ரெண்டு டிஃபரெண்ட் வவல் வருது பாருங்க. அப் ஆன், அப்புறமா கூட்டிக்கோங்க. அப் ஆன். சரி, கடகடான்னு இப்ப வேர்ட்ஸ் எழுதிடலாம். சம், ஓகேங்க. ட்ரம், ஸ் அம், ட ர் அம், ட்ரம். ஓகேங்களா? மம், ரைட். பக், ரக், பக், ப அக், பக், அக், ரக். அப்புறமா ட அக், டக். குழி தோண்டுனா, டிக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் டக். டிக், தோன்றேன், தோண்டிட்டான். டக், he dug the pit. அவன் குழியை தோண்டிட்டான். டக், டக். ஓகேங்களா? பக்கு, ரக்கு, டக். இது கூட நீங்க டிக் அப்படி படிக்கலாம். ஸோ சைமல்டேனியஸ்லி எதெல்லாம் எனக்கு தெரியும் அது பாருங்க. ஹக். இப்ப பாருங்க, நான் வேணா அந்த ரூல் காமிக்கிறேன். ஒன் டூ டபுள் ஐ டூ ஹக்டு. அவன் ஹக் பண்றதுன்னா எதை? இப்ப டெடி பேரை நான் ஹக் பண்ணிக்கிறேன், கட்டி பிடிச்சேன் அப்படின்னா, நான் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஹக்டு. ஒன் டூ டபுள் ஐ டூ ஹக்டு. டிய டபுள் பண்றேன் பாருங்க, ஹக்டு. ஹக்டு ஆக்ஷன். ஹக்ன்றது ஒரு ஆக்ஷன். நான் ஹக் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த டெடி பேரை. நான் ஹக் பண்ணி, ஐ ஹக் மை டெடி பேர் அண்ட் ஸ்லெப்ட். நைட்ல என் டெடி பேரை ஹக் பண்ணி தூங்குனேன். ஹக்டு. கட்டி பிடிக்கிறது ஹக்டு. ஓகேயா? ஹக், ஹக்டு. கிளியர்? புரியுதா? நான் அப்பப்போ வேர்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கன், க, இங்க பாருங்க, க அ ந, கன். ர அன், ரன். ஸ் அன், சன். ஓகேங்களா? ஸ் அன், சன். ஓகே. ரன், இது ரன், ரன். ரன், ஓடுறான், ரன். ஓகே, ரன்னா ஓடினான், பாஸ்ட் டென்ஸ். ரன், ரன் இப்படி எழுதிக்கோங்க, இது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ரன், ரன் ஓடு. ரன், ஹி ரன் அப்படின்னா அவன் ஓடினான். இந்த மாதிரி வர்றது இடி ஆட் பண்ணாம வர்றது வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேற வேற வார்த்தையாவே மாறிடும். இடி போடாம வேற வார்த்தையா மாறிடும். ஓகே. ரன், ரன். ஹக், ஹக்டு. ஓகே, கிளியர்? அடுத்ததுக்கு போட்டுமா? இப்போ இவ்வளோ யூ வேர்ட்ஸ் எழுதிட்டோம் பாருங்க. இன்னைக்கு யூ என்ற சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். இப்போ 4 லெட்டர் வேர்ட் ஆக்ஷன் பண்ணட்டுமா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறீங்களா? நான் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாருங்க, இது. செகண்ட் ஆக்ஷன் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது. தேர்ட் ஆக்ஷன் இது. ஃபோர்த் ஆக்ஷன் இது. எதை பத்தி பேசுறேன் நானு? நான் 4 ஆக்ஷன் பண்ணேன். நான் ஆக்ஷன் பண்ண அந்த வார்த்தையை எழுதுங்க. திருப்பி பண்றேன் பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இது செகண்ட் ஆக்ஷன், இது தேர்ட் ஆக்ஷன், இது ஃபோர்த் ஆக்ஷன். எழுதிட்டீங்களா? எதை எழுதுனீங்க? சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். எல்லாரும் இதை எழுதுனீங்கன்னு நான் நம்புறேன். ஸ் அ ம், சம்
ப சம்ப். இது ஆல்ரெடி நம்மளுக்கு படிக்க தெரியும். சம் கூட ஒரு ப போட்டா சம்ப். பேன்னு சொல்லக்கூடாது. ப சம்ப் சம்ப். ஓகே. இப்போ ஹம்ப். ஹம்ப்னா என்னது? கேமல் தெரியும் இல்லையா? ஒட்டகமா? தமிழ்ல ஒட்டகம். ஒட்டகம்க்கு மேல இங்க ஒரு இது இருக்கும் இல்லையா? இப்படி குவிச்சிருக்கும் ஒட்டகம்ல. இப்படி குவிச்சிருக்கும். அதுலதான் அது ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அதோட ஃபுட்டு வாட்டர் எல்லாம் ஹம்ப்னு சொல்லுவாங்க அத. ஹ அம்ப் ஹம்ப் ஹம்ப். பம்ப் எழுதலாமா? இது எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பம்ப், டம்ப், டம்ப். எல்லா குப்பையும் டம்ப் பண்ணி வச்சிருந்தாங்க, அங்க குவிச்சு வச்சிருந்தாங்கன்னா டம்ப். ட அம்ப டம்ப். ப அம்ப பம்ப். ஸ் அம்ப சம்ப். ஹ அம்ப ஹம்ப். ஹம்ப ஹம்ப். கூட்டி படிக்க வருதா எல்லாருக்கும்? இப்ப பாருங்க எவ்வளோ வார்த்தைகள் நம்மளால படிக்க முடியுது. ஓகே. இப்ப பாருங்க இங்க 1 2 3 வருது. அதனால நான் பம்ப் பண்ணிட்டேன். பம்ப்டு எழுதும் போது நான் டபுள் பண்ண மாட்டேன். பம்ப்ட் இடி மட்டும்தான் போடுவேன். டபுள் டிபி போட மாட்டேன். ஏன்னா இங்க என்ன வந்துச்சு எனக்கு? 1 2 3 1 2 3 வந்துச்சு. 1 2 வந்தாதான் நான் டபுள் பண்ணணும். 1 2 3 வந்தா நான் டபுள் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்ததுக்கு போட்டுமா? போர்டை ரப் பண்ணலாமா? ரைட். நான் போர்டை ரப் பண்றேன். அடுத்த சவுண்டுக்கு போலாம். இப்போ இன்னைக்கு யூன்றது என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த சவுண்டுக்கு நான் போக போறேன். ஆல்ரைட். நான் போர்டை ரப் பண்றேன். நான் எழுதும் போதே கூட கூட எழுதிடுங்க. சோ தட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. எனக்காக வெயிட்டும் பண்ண வேண்டாம். ரைட். இப்போ நம்ம வந்து அடுத்த சவுண்டுக்கு போக போறோம். அடுத்த சவுண்ட் இன்னைக்கு வந்து நம்ம படிக்க போறது வந்து இங்க பாருங்க. இது பாருங்க. எல். எல்ன்றது அதோட பெயர். சவுண்ட் வந்து வெறுமனே ல என்று சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லணும். அப்ப இல்லனா ஒரு லாலிபாப்பா கையில எடுத்துக்கோங்க. அத அப்படின்ற ஆக்ஷன் தான் அதுக்கு. சோ என்ற வேர்ட்ஸ பாருங்க. நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ladder. இப்போ இந்த ladder நீங்க எழுதலாம் பாருங்க. ladder எழுதுங்க. 1 2 double I do. ladder டர். அப்போ டபுள் டர் ladder. நீங்களே எழுதுங்க பார்க்கலாம் ஸ்பெல்லிங்க. ladderன்றது சவுண்ட் எத்தனை சவுண்ட் வருது? லேட் லேட் டர் ட இன்னொன்னு 6 சவுண்ட் வருது. 6 சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் உங்களால எழுத முடியும். ட்ரை பண்ணுங்க. இதோ நீங்க எழுத முடியும். இது என்னது? லாம்ப். ல் ஆ ம் ப. எழுதுங்க பார்க்கலாம். நீங்களே உங்களால டிக்டேஷன் வச்சு எழுத முடியும். ல் ஆ ம் ப. எழுதுங்க. எழுதிட்டீங்களா? என்னோட பசங்க எல்லாமே ஸ்மார்ட். இப்போ எல்லாருக்குமே எழுத தெரியுது பாருங்க. சூப்பர். இது பாருங்க. லீஃப், ladder, lamp. அப்போ முதல் வார்த்தை முதல்ல சவுண்ட் என்ன வருது? என்ன வருது? lamp. தானே வருது. lamp, ladder, leaf. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் எழுதி காமிக்கிறேன். இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். இங்க பாருங்க. add, lad, der, der, ladder. Ladder. L a m p lamp. Amp lamp. Very good. அடுத்ததாக உங்களுக்கு எல்லாமே art lot. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். ஓகே. lips lips. ஓகே. அடுத்தது என்ன எழுதலாம்? end lend lent lent. ஓகே. let let. ஓகே. கடகடான்னு எழுதுங்க பார்க்கலாம். less less. இது எல்லாமே உங்களுக்கு கூட்டி படிக்க தெரியணும். அம்ப லம்ப். இங்க ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா லம்ப். அங்க ஒரு லம்பா இருக்கு. லம்ப். ஓகே. இப்ப பாருங்க இது படிக்க முடியும் உங்களால. ப இல்ல அக் பிளக். ப இல்ல அக் பிளக். ஸ் இல்ல இப் ஸ்லிப். ஸ் இல்ல ஆப் ஸ்லாப்.
இவ்வளோ வார்த்தைகள் உங்களால படிக்க முடியணும். ஸ்ல ஆட் ஸ்ல ஆட் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வந்தா சல அப்படின்னு படிக்க கூடாது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ல 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 ஆட் ஸ்லாட். இது கூட சலான்னு படிக்க கூடாது. ஸ்ல ஸ்ல ஆப் ஸ்லாப். ஸ்ல ஸ்ல இப் ஸ்லிப். ஓகேங்களா? சோ ஸ்லிப், ஸ்லாப், ஸ்லாட். ஓகேங்களா? இப்போ ரெண்டு வார்த்தை எள்ளு வரதெல்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்க. நான் போர்டை ரப் பண்ணவா? இங்க பாருங்க. ட்ரில்லு ரெண்டு எள்ளு வருது. கில்லு, மில்லு. ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். ஓகே, கில்ஸ், ஹில்ஸ். போர்டு தெரியுதா? ஹில்ஸ். போர்டு இங்க எழுதுறேன். ஹில்ஸ். ஓகே, மில்லுன்னு கூட எழுதி இருக்கு பாருங்க. இது எல்லாமே இப்ப உங்களுக்கு படிக்க தெரியணும். ரைட்? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்த சவுண்டுக்கு போறேன். இப்ப இன்னொரு வார்த்தை எழுதுறேன் பாருங்க. எல். இங்க பாருங்க. ஸ்மெல், ஸ்மெல். ஏ ஏ ஆ கிடையாது. ஸ்மெல், ஸ்மெல். எல், டெல், ஸ்பெல். சப்பான்னு படிக்க கூடாது. இத ஸ்ப 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 எல் ஸ்பெல். ஓகேங்களா? ஸ்பெல். பாருங்க. செல்லு விக்கிறது. செல்லு, செல்லு. ஓகே. இல்ல ஆன் பிளான். சோ நம்ம இல்ல வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். எவ்வளவு வேர்ட்ஸ் எழுத முடியுது பாருங்க நம்மளால. ஓகே, இன்னொரு எழுதமா இத பிளான்ட்னு கூட எழுதலாம் பாத்துங்க. இப்ப இத பிளான்டு அப்படி எழுதணும். நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நான் ரூல் சொன்னேன் இல்லையா? 1 2 டபுள் ஐ டூ. இங்க பாருங்க. 1 2 வருது. அப்ப நான் டபுள் என்ன வந்து டபுள் பண்ணணும். பிளான்டு. ஐ பிளான்ட் த ட்ரிப். நான் பிளான் பண்றேன். பிளானோட பாஸ்ட் டென்ஸ் பிளான்டு. 1 2 டபுள் ஐ டூ. அதனாலதான் அந்த லாஸ்ட் உள்ள கான்சனன்ட் நம்ம ரெண்டு வாட்டி எழுதுவோம். டபுள் பண்ணறோம். பிளான், பிளான்ட். இப்ப இங்க பாருங்க. பிளான்ட் பண்றேன். பிளான்டட் டபுள் வராது பாருங்க. 1 2 3. 1 2 3 வருதா? இங்க போர்டு தெரியலையா? 1 2 3 வருது பாருங்க. அப்போ நான் இங்க டபுள் பண்ண முடியாது. அதனால வெறும்னே இடி போடுறேன். பிளான்டட். ஓகேங்களா? வவல்ல இருந்து கவுண்ட் பண்றேன். 1 2 3 வருது. அதனால பிளான்டட்ல டபுள் டி போடக்கூடாது. பிளான்டட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆல்ரைட், புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு லாஸ்ட் சவுண்ட் இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு எல் எல் வேர்ட்ஸும் நிறைய பார்த்தோம். இன்னொரு லாஸ்ட் வேர்ட் சவுண்ட் பார்த்துட்டு இன்னைக்கு செஷன் நம்ம முடிக்க போறோம். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. நீங்க எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? போர்டை ரப் பண்ணலாமா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க டபுளிங் ரூல் பார்த்தீங்க. சஃபிக்ஸ்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க. எப்படி பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் பண்ணும்போது டபுளிங் எப்படி பண்றோன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு சவுண்ட் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதோட வேர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு செஷனை நம்ம முடிவைப்போம். அடுத்த கிளாஸ்ல இந்த வேர்ட்ஸ் மேல எல்லாமே உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி வேர்ட் வால்ல நான் பண்ணுவேன். ஆல்ரைட். இப்போ அடுத்த சவுண்ட் நம்ம பார்க்க போறது எஃப்ன்றதோட பெயர், ஃப்ன்றது அதோட சவுண்ட். ஓகேங்களா? வெறும்னே என்று சொல்லக்கூடாது. வெறும்னே வாயில இருந்து காத்து. ஓகேங்களா? ஃப்ராக்னு சொல்லும் போது என்ன வருது? ஃப்ராக், ஃப்ராக். ஃபிஷ். இப்போ ஃப்ராக்ன்றது நீங்க எழுத முடியும். ட்ரை பண்ணுங்க. எத்தனை சத்தம் வருது? ஆக். 4 சத்தம் வருது. எழுதுங்க பார்க்கலாம் நீங்களே ஸ்பெல்லிங்க. ட்ரை பண்ணுங்க. ஆக், ஃப்ராக். எழுதிட்டீங்களா? ஃப்ராக். இது பாருங்க. ஃப்ளவர், ஃப்ளவர்,
F. அப்போ மறந்துட்டீங்கன்னா F for flowerன்னு சொல்லும் போது என்ன சத்தம் வருது? வருதா? ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ எஃப் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். கிளியரா இது? ஸோ என்ன இப்போ நீங்க எழுதிட்டீங்களா? ஓகே, ரைட். ஸோ எஃப் உள்ள வேர்ட்ஸ் நம்ம எழுதலாமா? நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாமா? இது கத்துக்கிட்டோம் இல்ல, இது கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. இப்போ எஃப் ஓட வேர்ட்ஸ் நான் எழுத போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன எழுதலாம்? ஃபேட். ஃபேட் எழுதலாமா? ஃபேட் ஃபேட். ஃபேன் ஃபேன். ஃபிட் ஃபிட். ஃபிட்டா இருக்கா அந்த பையன்? ஃபிட் ஃபிட். ஃபேட். இப்போ ஃபேன். அப்புறமா என்ன எழுதலாம்? ஃபிளாப் ஃபிளாப் எழுதலாமா? flap. The bird flapped its wing. Flap பண்ணுச்சு, flapped. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க, டபுள் பண்றேன். flapped. 1 2 double I do. flapped. ஓகே. fitted கூட வரும், fitன்னு கூட வரும். ஓகேங்களா? ஸோ flap. அடுத்தது fog. பனியை என்ன சொல்லுவாங்க? fog. ஃபிக் என்ற அத்திப்பழம். அத்திப்பழமா ஃபிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ராக்னு எல்லாரும் இப்படி எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். ஃப்ராக். ஃப்ராக். இப்போ ஃப்ராக். ஃப்ராக். ஃபெட் அப். அவனை அவனை வாட்டி எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அந்த வேலை பண்ணல. நான் அவனை பார்த்து சலிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க? ஃபெட் அப். ஐம் ஃபெட் அப் ஆஃப் ஹிம். ஐம் ஃபெட் அப் ஆஃப் ஹர். ஃபெட் அப் சலிச்சு போறது. ஃபெட் அப். ஃபெட் அப். ஓகே. ஃபிளாப் ஃபிளிப். பேஜஸை ஃபிளிப் பண்ணுங்க. ஃபிளிப் பண்ணுங்க. ஃபிளிப் ஃபிளிப்டு வரும்போது டபுள் பி வரும். ஓகேங்களா? ஃபன். ரொம்ப ஃபன்னியா இருந்தது கேம். ஃபன்னா இருந்தது. ஃபன். எவ்வளவு வேர்ட்ஸ் எழுத முடியுது பாருங்க. flag. 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 He hoisted the flag. Flag. ஓகேங்களா? fist. இதுதான் fist. 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 இப்ப நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குவா, நீங்க எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? ஃபிளாஸ்க் எழுதுங்க. flask. 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 ask. எல்லாரும் இப்படி எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். flask. flask எழுதிட்டீங்களா? flask. ரைட். ஓகே. இப்போ ஜில எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எழுதலாமா? இங்க பாருங்க. கிளிஃப். 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 மோப்பம் பிடிக்கிறது ஸ்னிஃப். கிளிஃப்னா அப்படி மேல ஏறுறது மவுண்டன்ல. கிளிஃப் ஆஃப் த மவுண்டன். ஸ்னிஃப். மோப்பம் பிடுவேன் நாய். he sniffed. my dog sniffed. sniff. 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 puff. puff. அப்படியே puff ஆயி மேல வந்தது. puff. puff. ஓகே. நான் நம்புறேன் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ரைட். வேற ஏதாவது உங்களால இங்க பார்த்து எழுத முடியும்னா நீங்க அதை கூட எழுதலாம். ரைட். இது எல்லாமே உங்களுக்கு கூட்டி படிக்க வரணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போயிட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி கூட்டி படிக்க வருதான்னு பாருங்க. படிக்க வரலன்னா நான் அடுத்த கிளாஸ்ல வந்து மிஸ் எனக்கு இது படிக்க வரல, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு டவுட் வந்து கேட்கலாம் தாராளமா. ஃபெட். எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் பெரிய வேர்டா வந்தா அப்படி சவுண்ட்ஸ் போட்டு முடிச்சிடாதீங்க. அந்த ஒரு சவுண்டையும் பிளெண்ட் பண்ணுங்க. இங்க வேற ஃபெட். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபெட் அப். அப். ஃபெட் அப். அப்படி படிங்க. ஓகேங்களா? 1 by 1 சிலபலா டிவைட் பண்ணி படிங்க. ஃபெட் அப் அப்படி படிங்க. எல்லாத்தையும் ஃபெட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டீங்கன்னா படிக்க வராது. ஆல்ரைட். எழுதிட்டீங்களா? இப்ப நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் இதை வச்சுட்டு எப்படி எழுதலான்றது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ ஃபிளாக். இட் இஸ் அ அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அ கிளிஃப் அப்படின்னு நல்ல மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாமா? எழுதிட்டீங்கன்னு நம்புறேன். ஆல்ரைட். சேர்ந்தே எழுதுங்க. ஸோ தட் யார் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம்.
ஆல் ரைட், இப்போ சென்டென்ஸ் எழுதலாமா? இப்போ இன்னைக்கு பண்ண வேர்ட்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? இங்க பாருங்க. Eight, eight, eight is a s a. இது என்றது சைட் வேர்ட். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்றது சைட் வேர்ட். ஏன்னா அது வந்து ஏவும் சொல்லல ஆவும் சொல்லல, ன்னு சொல்லு. இட் இஸ் அ ஃபிளாக். இல்ல ஆக். ஸோ யாராவது டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் நீங்க பிளெண்ட் பண்ணி எழுதணும், டீகோட் பண்ணி எழுதணும். டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்? எத்தனை ஒலி இருக்குன்னு அதை டீகோட் பண்ணணும், டீகோட் பண்ணி எழுதணும். படிக்கும் போது பிளெண்ட் பண்ணி படிக்கணும், எழுதும் போது டீகோட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இட் இஸ் அ ஃபேன். இட் இஸ் அ ஃபேன். அப்ப நான் டீகோட் பண்ணி எழுதுறேன். கரெக்டா? ரைட். இப்ப பாருங்க. it it is a pump. p p ஆ ஆ இல்ல இல்ல ஆ ஆம்ப் ஆம்ப். இட் இஸ் அ பம்ப். ஸ்டார்டிங்ல எப்பவுமே ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் இல்ல கொஸ்டின் மார்க் என்ன இருக்கோ அந்த இடத்துல அதுக்கேத்த மாதிரி ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், எக்ஸ்கிளமேஷன்ல முடிக்கணும். ஆல் ரைட். ஸோ இட் இஸ் அ பம்ப். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க எழுதுங்க பார்க்கலாம். நான் கொடுக்குறேன். இட் இஸ் அ லேம்ப். எழுதுங்க பார்க்கலாம். இட் இஸ் அ லேம்ப். லேம்ப். எத்தனை ஒலி கேக்குது உங்களுக்கு? எழுதுங்க. இட் இஸ் அ லேம்ப். எழுதுனீங்களா எல்லாருமே? இப்படி இட் இஸ் அ லேம்ப்னு எழுதுனீங்களா? ஓகே, அடுத்தது வேற என்ன எழுதலாம்? இங்க பாருங்க. இட் இஸ் அ மக்னு எழுதுங்க. இட் இஸ் அ மக். மக், ஜக்கு, மக் எல்லாம் இருக்கும் இல்லையா? மக். மக் எழுதுங்களா? அக். அ அ அ ஆ இல்ல ஏவும் இல்ல, அக். அ அ. இட் இஸ் அ மக். நிறைய பேரு இப்படி எழுதாம இப்படி எழுதிடுவாங்க. மக், மெக்னு எழுதிடுவாங்க. இது எக். இஜி வந்தா அது வந்து எக். யூஜி வந்தா அக். ஏஜி வந்தா ஆக். ஐஜி வந்தா இக். ஓஜி வந்தா ஆகு. ஓகேங்களா? அத நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அந்த வவல்ஸ. மக்கு, எக்கு, ஆகு, இக்கு, ஆகு. இக்கு, ஆகு, ஆ. ஓகே, வித்தியாசம் புரியுதா வவல் வரும்போது? ரைட். ஓகே. மக். இட் இஸ் அ மக். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதி பழகுங்க. இந்த மாதிரி அடுத்த கிளாஸ்ல வரும்போது நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்களே ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டு, உங்களுக்கு அத்தனை வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் நவ் நேமிங் வேர்ட்ஸோ அது எல்லாமே நம்ம இட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அது ஒரு என்ன சொல்ல, மனுஷங்க தவிர ஏதாவது ஒரு பொருளா இருந்தா, விலங்கா இருந்தா அதுக்கு நம்ம இட்ஸ்ன்றது நம்ம உபயோகம் படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஃபேன், இட் இஸ் அ பேன் அப்படின்றது ஒரு பொருள் இல்ல ஒரு விலங்கு. அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் நம்ம இந்த இட் இஸ்ன்றது, இட் இஸ் அ மேன், இட் இஸ் அ உமன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஒரு நேம் ஒரு பர்சனுக்கு இட்ன்றது சொல்லக்கூடாது. ஹீ ஷீன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருந்தா சீன் டைப் பண்ணுங்க. ஆல் ரைட். மன்னார் சென்டர், கேஜி தேஹி, கேஜி சென்ட் மேரிஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு டபுளிங் ஐ டூ சொல்லி கொடுத்துருக்கேன், சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல் ரைட். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் போடுவோம். இன்னும் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லெவல்ல போறோம். ஆல் ரைட். நிறைய கத்துக்க போறோம் இன்னும் நம்ம. இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ, நன்றி.